தமிழ் நியூ இயர் அதுக்குமா சிஎஸ்கே அணி நமக்கு ஒரு பெரிய கிஃப்ட், பேக் டு பேக் வெற்றி. ஏண்டா ஒரு காலத்துல 3 மேட்ச் தொடர்ந்து தோக்கும் போது நீங்கெல்லாம் ஜெயிப்பீங்களாடா அப்படின்ற மாதிரி பல பேர் கேட்டிருந்தாங்க. இப்ப பாருங்க, ஓம்லயே வந்து 2-2, அதுவும் சாதாரண வெற்றிலாம் இல்ல, 2 டீமையும் டாமினேட் பண்ணி ஜெயிப்போம்டா அப்படின்ற மாதிரி ஜெயிச்சு காட்டியிருக்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும் சிஎஸ்கேக்கு. ஏன்னா ஒரு சந்தேகம் இருக்கலாம், அந்த 192 அப்படின்ற டார்கெட்டை வந்து எப்படா டிஃபெண்ட் பண்ண போறாங்க, கொஞ்சம் டெத் ஓவர்ல சொதப்பிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இனிஷியலா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஃபீல் ஆச்சு டெத் ஓவர்ல. ஆனா பவுலர் நாங்க இருக்கோம், இந்த மேட்சை நாங்க ஜெயிச்சு கொடுக்குறோன்ற மாதிரி அந்த இன்டென்ட் பவுலர் கிட்ட இருந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி அவங்க போட்ட ஒவ்வொருத்தரோட லைன் அண்ட் லென்த்துமே பக்காவா இருந்தது. என்ன அதுல ஒரு ஓவர் மட்டும் இப்படி ஆயிடுச்சு, குர்ப்ரீத் சிங் விடுங்க, எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு நாள் நடக்கும்ல, அந்த மாதிரி ஒரு நாளா அவருக்கு போச்சு. அதை தாண்டி எல்லா அகில் ஹுசைன்ல மற்றும் நூர் அகமது இந்த காம்பினேஷன்ல அந்த 8 ஓவர் போட்டாங்க பாருங்க, அதுதான் ட்ரபுள் மேக்கராகவே கேகேஆர் அணிக்கு இருந்தது. அவங்களும் நிறைய ஸ்மார்ட் சேஞ்சஸ் பண்ணாங்க. நீங்க அகில் ஹுசைனை எடுத்துட்டு வருவீங்கன்னு தெரிஞ்சுதான்டா நாங்க நரீனை எடுத்துட்டு வந்தோன்ற மாதிரி பண்ணா, நீங்க நரீனை எடுத்துட்டு வாங்க, நாங்க பிளான் பி வச்சிருக்கோன்ற மாதிரி பிளான் பி எக்ஸிக்யூட் பண்ணி பவர் பிளேலயே முடிச்சு விட்டாங்க. கொல்கத்தாவை பவர் பிளேலயே ஆட்டம் கண்டு போயாச்சு. அந்த பவர் பிளேலயே கொல்கத்தா 36 ரன் 2 விக்கெட் என்னும் போது அங்கிருந்து மீண்டுக்கவே முடியல. மீண்டு எழுந்து வரும்போது நூர் அகமது, அகில் ஹுசைன் வந்து வரிசையா விக்கெட் எடுத்து வேற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாங்க. குறிப்பா நூர் அகமது பேக் டு ஃபார்ம், விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய சைன் ஃபார் சிஎஸ்கே அணி. ஸோ வேற மாதிரி கலக்கிட்டாங்க. ஸோ இப்போ அந்த பாட்டம் ஃபர்ஸ்ட் 10வது இடத்துல இருந்தாங்க, இப்போ அப்படியே 9வது வந்தாங்க, இப்போ அப்படியே மேலே ஏறி ஸோ கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி போயிட்டு இருக்காங்க. இப்படியே ஏறு வழி பாதையில் ஏறி டாப் 4ல போய் சிஎஸ்கே உட்காரும்ன்ற ஒரு நம்பிக்கையை இப்போ பேட்டிங் தரப்புல இருந்தும் சரி, பவுலிங் தரப்புல இருந்தும் சரி, எல்லாமே பக்காவா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த வாட்டி கொஞ்சம் அந்த 3 கேட்சை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருங்க அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மக்களே.